Good evening to everyone. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. So once again, good evening to all. So as usual, so the video வந்து UPSC aspirants and mains who are going to appear அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து இது நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயம் எல்லாரும் இதை கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், let me discuss. வாட் அபவுட் தி நியூஸ்? ஸோ எல்லா நாளுமே நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பெக்குலியராக நியூஸ் எடுத்து அதை யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆங்கிலும் நிறைய நம்ம ட்ராக் பண்றோம். ஸோ லுக் லைக் வைஸ் நீங்க யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு நீங்க டிஸ்கிரிப்ட் டைப் எழுத நீங்க ப்ராக்டிஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு நிறைய நிச்சயம் கிடைக்கும் இல்லையா? சரிங்க, let me discuss one by one. So what is the news first? So the owners of the Sist properties in Mumbai filed the petition before the Supreme Court challenging the 1986 Amendment Act of Maharashtra Housing and Area Development Act year of 1976 அப்படிங்கிறது தான். The Sist property owner in Mumbai so filed the petition before the Supreme Court challenging that. So what is the dispute that mean அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1976ல வந்து மகாராஷ்டிரா ஹவுசிங் அண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து சப்சிக்வெண்டா 1986ல ஹாஸ் பீன் அமெண்டட். ஸோ இந்த அமெண்டட் ப்ரொவிஷன் வந்து வயலேட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு வயலேட். ஸோ தட் மீன் த ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ஃபைல் த பெட்டிஷன் பிஃபோர் தட். இப்போ என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த லாஸ் ஆர் நிறைய வெரைட்டி ஆஃப் லா இருக்கு. அதை ரொம்ப குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் லா, ஜெனரல் லா அண்ட் ஜெனரல் லா. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்பெஷல் லாக்களும் இருக்கு இல்லையா? அதுபோல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிகல் நம்பர் 36ல இருந்து ஆர்டிகல் நம்பர் 51 வரைக்கும் கிறிஸ்டல் கிளியர்லி எக்ஸ்பிளைன்டு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது தான். இட் ஆப்வியஸ்லி இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் would be changed. நிச்சயம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நிச்சயம் இது மாறுபடும். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் as well as that டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வந்து ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணும்போது அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுமா? அப்படி வயலேட் பண்ணா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கறது போல in மும்பைல நம்ம சஸ்ட் ப்ராப்பர்ட்டி தட் மீன் வெர்சஸ் தட் மகாராஷ்டிரா ஹவுசிங் அண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ஆக்ட் நம்ம பார்க்கறது போல இன் ப்ரீவியஸ் இயர்ஸ் நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிட்டே இருக்குங்க. சப்சிக்வெண்டா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டு வந்து டைரக்ட் பிரின்சிபல் பாலிசியை எனாக்ட் பண்ணி சில லா வந்து எம்பவர் ஆர் என்ஃபோர்ஸ் பண்ணும்போது இட்ஸ் அஃபெக்ட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத அவங்க வயலேட்டா எடுக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற நியூஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தட் மீன் எம்ஹெச்ஏடிஏ ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த பிரைமரி ஃபேக்ட்? எப்பவுமே ஒரு மெயின்ஸோட கொஸ்டின்ஸ்ல நான் எடுக்கிற வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பிரைமரி ஃபேக்ட்? ஒரு கான்செப்ட் ரொம்ப எனக்கு கிளியரா புரியணும் அப்படின்னா ஐ ஷுட் நோ அபவுட் த பிரைமரி ஃபேக்ட். எஸ், த பிரைமரி ஃபேக்ட் இஸ் தட் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் பிகன் ஹியரிங் ஆன் legal questions arising from the various petitions about whether the government can acquire or redistribute privately owned properties. ஒரு பிரைவேட்லி ஓன்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அக்வயர் பண்ண முடியுமா ஆர் வந்து ரீடிஸ்பியூட் பண்ண முடியுமா? அதுக்கு அதிகாரம் இருக்கா? சப்சிக்வெண்டா அவங்க டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களால the property should be acquired or should be redistribute அப்படிங்கிறது தான். இது வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ சஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா நான் உங்களுக்கு பாயிண்ட் ரொம்ப தெளிவாக கிளாரிட்டி பண்ண விரும்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு குவாட் பண்ணியிருக்கேன். The residential building that have been constructed before in the year of 1960 in Maharashtra called cessed properties since the government collected cess from the residents or the tenants of those buildings. மகாராஷ்டிரால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படி மும்பை மகாராஷ்டிரா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அது ஓனரா இருக்கட்டும் ஆர் அது ரெசிடென்ஸா இருக்கட்டும் ஆர் அதனுடைய டெனன்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த பில்டிங்கோட பராமரிப்புக்காகவும் அந்த பில்டிங் வந்து கவர்மெண்ட் வந்து அதை இடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து தனியாக தனக்கு நிலம் இருக்காதுல்ல, அந்த பில்டிங்கை ஃபுட்போத் பண்ணி மட்டும் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ மறுபடியும் அவங்களுக்கு வீடு மறுபடியும் கட்டி கொடுக்கறதுக்கும் இது எல்லாமே கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வெல்ஃபேருக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரெசிடென்ஸ் ஆர் டெனன்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் தட் பில்டிங்ல இருந்து அவங்க செஸ் அப்படிங்கிற ஒரு இதை கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மூலியமா அதோடைய பராமரிக்கிறதுக்கு அதோடைய ரெஸ்டோரேஷன் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக ஒரு ஆக்டை கிரியேட் பண்றாங்க இந்த இயர் ஆஃப் 1976ல. எஸ், ஸோ இப்படி ஒரு சட்டம் வந்து யார் ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்றாங்க பை வே ஆஃப் த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இல்லையா? அப்போ இது என்ன எம்பவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1976 வரைக்கும் இந்த ஆக்ட் அவங்க எனாக்ட் பண்ணும்போது தேர் இஸ் நோ சச் ரெசல்யூஷன், தேர் இஸ் நோ சச் டிஸ்பியூட், நாட் அட் ஆல். எப்போ வரைக்கும்? 1986 வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட் வர வரைக்கும் அவங்கள்ட்ட எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது. But subsequent amendment there should be some implementation or should be some special condition incorporated. So that thereafterwards the dispute would arise. அவ்வளவுதான். So அதுக்கப்புறம் என்ன ஆகுது ரெண்டு பேருக்கு இல்லன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் வந்து அரைஸ் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? So I want to explain one by one. First we want to discuss about that. What is that about Act of 1976 MHA-DA Act அப்படிங்கிறது தான். Is clearly explained. It was enacted to address the problem of old and dilapidated building and tenants dispute becoming increasing unsafe. And the reason is that the MHA-DA Act imposed a cess on a building occupants which would be paid to the Mumbai Building Repair and Reconstruction Board to oversee repair and restoration projects. நம்ம ஆல்ரெடி பேசுனது போல 1960க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெசிடென்ஸ் இருக்கக்கூடியவங்க the building occupants or building tenants or building owners. ஸோ இது இந்த பில்டிங் வந்து ரிப்பேர் பண்றதுக்காகவோ அல்லது இதோட ரிஸ்டோரேஷன் பண்றதுக்காகவோ அதை ரெனோவேட் பண்றதுக்காகவோ அல்லது ஒரு மாற்று பில்டிங் பண்றதுக்காகவோ அந்த செஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா MHA-DA ஆக்டை வந்து கிரியேட் பண்றாங்க. ஆனா சப்சிக்வெண்டா 1986ல இட் வாஸ் அமெண்டட். ஸோ த ப்ரொவிஷன் ஹஸ் பீன் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட். The aims to execute plans for acquiring lands and building in order to transfer them to needy person and the occupants. So such lands are building. யாருக்காவது நிலமாவோ அல்லது பில்டிங்காவோ தேவைப்பட்டா அதை கவர்மெண்ட் அதை அண்டர்டேக் பண்ணி அதை அவங்களுக்கு மறுபடியும் அதே செஸ் ஆக்டிவிட்டியில ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இங்க தான் ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதுங்க. ஏன்னா செஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் த கம்யூனல், ஒரு கம்யூனலோ அல்லது ரிலிஜனோ ஒரு சைட் ஆஃப் பீப்புள்ல இருந்து ஒரு செஸ்ட் ப்ராப்பர்ட்டி அவங்க அக்குபேர் பண்றாங்க. அந்த சிஸ்டம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நிறைய ட்ரஸ்டஸ் இருக்கு, நிறைய வந்து சேரிட்டிஸ் இருக்கு, நிறைய வந்து ரிலிஜன்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இது மூலியம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா ஸோ அதை ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? அது போலதான். ஸோ அங்க என்ன இஷ்யூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன் கம்யூனல் ஆஃப் தட் மீன் கம்யூனிட்டி ஹஸ் பீன் புட் ஃபார் தட் மீன் செஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேபி இன்கார்பரேட்டட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்டால இன்கார்பரேட் பண்றாங்க பை வே ஆஃப் 1986 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 1976 வரைக்கும் 76ல இருந்து 86 வரைக்கும் 11 ஆண்டுகள்ல எந்த டிஸ்பியூட்மே இல்ல. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா that mean problem of that old deliberated building and also imposed on cess on behalf of that building occupants, so and the tenants and the owner for what purpose mean to oversee repair and restoration project அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ அப்போ அது வரைக்கும் எந்த டிஸ்பியூட் இல்ல. 1986ல வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா so if any needy person or occupants such want of land or building, then what to do? They aim to execute plan for acquiring lands and building. So further provision so has been amended in the year of 1986ல amendment பண்ணிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா allowing the state government, it empowering or allowing the state government to acquire cessed property. ஒரு கவர்மெண்ட் வந்து செஸ்ட் ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணிக்க முடியுமா? 1976 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த செஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம், ஆர் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆர் ரெனோவேட் மட்டும் பண்ணிக்கலாம். ஆனா 1986 சப்சிக்வெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி நாட் ஓன்லி தட் ரிப்பேர் ஆர் ரெனோவேட் அது மட்டும் இல்லாம இஃப் எனி பர்பஸ் நீடட் த கவர்மெண்ட் மே பி அக்வயர்ட் அப்படிங்கறத கான்செப்ட். சோ இங்க தான் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகுது அப்படிங்கிற பெட்டிஷன் தான் அவங்க ஹைகோர்ட் மும்பை ஹைகோர்ட்ல அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராசஸ் நியூஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஹோப் தட் யூ கேன் பெட்டர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பை ஒன். இதை கொஞ்சம் ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. மோர் ஆர் டு 10 to 15 minutes க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் ஃபுல்லா நீங்க லிசன் பண்ணும்போது மட்டும்தான் இதோட என்டையர் கான்செப்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம ரெண்டு விதங்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கு. செஸ்ட் ப்ராப்பர்ட்டி தட் மீன்ஸ் சம் ஆஃப் தி கம்யூனல் இன் மும்பை. ஸோ வந்து அவங்க செஸ்ட் ப்ராப்பர்ட்டியை ரெனோவேட் பண்றதுக்காக ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ சப்சிக்வெண்டா அது அமெண்ட்மெண்ட் ஆகுது. அமெண்ட்மெண்ட்ல என்ன இஷ்யூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it should be acquired by the government also. So thereafter some conflicts or dispute aroused in between that government and also that communal likewise cessed property அப்படிங்கிறது. அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மும்பை ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இந்த MHA-DA அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1986 வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். எஸ்.
ஸோ அது மட்டும் இல்ல, ஒன் மோர் பாயிண்ட் இஸ் தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு செஸ்டு ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்றதுக்கு there's some special condition. That mean என்னன்னு பார்த்தீங்கன்னா, if 70% of the occupants of that செஸ்டு ப்ராப்பர்ட்டி make such a request, அதுல ஒரு 170% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, இல்ல இது கவர்மெண்ட் அட்டேக் பண்ணி நடத்திக்கலாம்னா கவர்மெண்ட் மே பி அண்டர்டேக் ஆர் மேபி ஆர் மே நாட் பி அண்டர்டேக்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் 70% ஆஃப் occupants make such a request, the provision empowering the state government to acquire செஸ்டு பில்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ அண்ட் வித் த லேண்ட் ஆர் த பில்டிங், அப்படி நிலமாவோ அல்லது அந்த பில்டிங்காகவோ ஸோ அக்வயர் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எம்பவர் பண்ணுது. ஸோ அதனால அது ஃபண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பேசுறோம். சரியா? இப்படி தெளிவா புரிஞ்சுருப்பீங்க நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் இஸ் த இஷ்யூ. இதுதான் இந்த இஷ்யூ தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வயலேஷன் ஆஃப் த ரைட் டு ஈக்குவாலிட்டி. என்னங்க எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொன்னீங்க, எங்க நிலத்தை மட்டும் வாங்கிக்கிறீங்க, எல்லா நிலத்தையும் வாங்க செய்றீங்க, இல்ல வாங்கினா எல்லார்ட்டையும் வாங்கன்னு சொல்றது போல இந்த செஸ்டு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த செஸ்டு கம்யூனல் டைப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மேபி அஃபெக்டட் சம் ஆஃப் த வயலேட்டட் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதனால இது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அது வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்பெசிபிக் இஷ்யூ ஹியர். எஸ், பிகாஸ் த அசோசியேஷன் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இன் மும்பை challenged the MHADA Act before that Bombay High Court, claiming that the provision violated the property owners' right to equality under the article number 14 of the Constitution clearly stipulated. So Constitution என்ன கொடுத்திருக்காங்களோ அது எங்களுக்கு வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். பட் த கோர்ட் ஹெல்ட் தட், நம்ம ரொம்ப தெளிவாக ஃபர்ஸ்டே சொன்ன டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் பாலிசி அப்படிங்கிறது ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு கூடிய ஒரு ஸ்பெசிபிக் அத்தன்டிகேஷன் பவர், ஈவன் தோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா கூட அதை ஓவர் கம் பண்றது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுல இருக்குங்க. ஸோ ஆப்வியஸ்லி த கோர்ட் ஹெல்ட் தட், ஒரு பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க பிஃபோர் தட் பாம்பே ஹைகோர்ட். ஸோ த கோர்ட் கிளியர்லி ஹெல்ட் தட் த லா enacted in furtherance of the TPSP, that being directive principle of state policy, cannot be or could not be challenged on the ground that they violated the right to equality as per article number 31C of the Constitution. Article number 31C of the Constitution பொறுத்த வரைக்கும் அது வயலேட் பண்ண முடியாது, அது வயலேஷன் எடுத்துக்க முடியாது, because that the law enacted in the furtherance of TPSP cannot be challenged on the ground that they violated the right to equality அப்படிங்கிறது தான். என்னன்னு பாத்தீங்கன்னா 1971, ஐ திங்க் இந்த இயர் கரெக்ட் நான் நினைக்கிறேன், கரெக்ட் தான், இந்த இயர் ஆஃப் 1971ல 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒரு 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உண்டாக்குறாங்க. என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சின்ன சேஞ்சஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் இட் மேக்ஸிமம் டு ஈக்குவல், அது என்ன சொல்றது, இட்ஸ் அ சப்ளிமெண்டல் நம்ம சொல்லலாம், ஆர் பிரதர் குட் சொல்லலாம், ஆர் சிஸ்டர் குட் சொல்லலாம். இது ஒரு பை டைப் ஆஃப் சம் பிளட் பாண்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை மாதிரி, இது போத் ஆர் சம் சிமிலர் ஆக்டிவிட்டி லைக். ஸோ இது எக்ஸாக்ட் வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சப்ளிமெண்டரி ஆர் சப்ளிமெண்டல் நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்றோம் இந்த இயர் ஆஃப் 1971ல 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். The provision has been clearly explained. No law that seeks to implement all or any of the directive principle specified in the part number 4 of that directive principle of state policy shall be void and the ground of contravention of the fundamental rights conferred by article number 14 at the same time or article number 19. ஸோ ஆர்டிகல் நம்பர் 14லையும் ஆர்டிகல் நம்பர் 19லையும் அது வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸ்க்ளூசிவ்லி பவர்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எம்பவர் பண்றாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த கோர்ட்டோட ஃபைண்டிங்ஸ் இப்படி இருக்கிறதுனால அசோசியேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதை நம்ம அப்பீல் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதோடைய ப்ரொசீடிங்ஸ் தான் இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், இப்போ நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். வாட் அபவுட் த இஷ்யூ அண்ட் வாட் அபவுட் தட் MHADA ஆக்ட் அண்ட் இட்ஸ் அமெண்ட்மெண்ட் தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. ஸோ சைமல்டேனியஸ்லி ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த ஜுடிஷியல் வியூ. இதுல ரெண்டு வியூ வந்து நம்ம ரொம்ப அழகா கிளாரிட்டி பண்ணலாம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் வியூல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எந்த வகையில வந்து ஃபண்டல் ரைட்ஸை இம்பாக்ட் பண்ணோம் ஆர் என்ன சொல்றது காம்ப்ளிகேஷன்ஸ் எதுல இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 19(1) subclass F and article 31 clearly says that the article guaranteed the property as fundamental right. எப்போ வரைக்கும்? 1978 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும்
பை வே ஆஃப் 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா சொத்து உரிமை வந்து அடிப்படை உரிமை அல்ல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து நீங்க எம்பவர் பண்ண முடியாது ஆர் என்டைட்டில் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். எனி ஒன் பர்சன் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா டசன்ட் என்டைட்டில் ஆர் மேபி ஆர் மே நாட் பி என்டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து நீங்க அக்வயர் பண்ண முடியாது. எப்போ இருந்து அப்படின்னா 1978ல இருந்து அது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நமக்கு இருந்தது. So the article guarantees the property as fundamental rights. இது article 19(1) and F article number 31 guarantee பண்ணாங்க. But anyway, in the year of 1978ல 44 amendment மூலியமா it was removed as from right. ஒரு fundamental rightல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிரோம். It was removed from the fundamental right and listed into that under that article number 300A as a constitutional rights. எப்படி எங்க நம்ம அப்பாட்ட இருந்து சொத்து நமக்கு வருதோ அதுபோல இது என்ன சொல்றது சப்ளிமெண்டரி சக்சஷன் ஆக்ட் மூலியமாவோ அல்லது பார்ட்டிஷன் ஆக்ட் மூலியமாகவோ சப்சிக்வெண்ட் இருக்கக்கூடிய நிறைய லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் மூலியமாகவோ இதை வந்து நம்ம எம்பவர் பண்ணிக்க முடியுமே ஒழிய இட் ஷுட் பி எம்பவர்ட் த்ரூ த வே ஆஃப் தி லேண்ட் ரெஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் நம்பர் 300A. This article declares that no person shall be deprived of his property save by authority of law. So சொத்து உரிமை வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமையா கோர முடியாதுங்க. இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்க லேண்ட் ரெஃபார்ம்ஸ் மூலியமா வரக்கூடிய நிறைய ஆக்ட் மூலியமா நிறைய சட்டங்கள் மூலியமா தான் நாங்கள் எம்பவர் பண்ணிக்க முடியும் அதாவது தெளிவுபடுத்துறாங்க. அப்போ லேண்ட் ரெஃபார்ம் சொன்ன உடனே நமக்கு கான்ஸ்டிடியூஷன் லெவலில் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 9 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலத்துல வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷேஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெக்குலியரா இருந்த ஒரு சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் ரெஃபார்ம் தான் இல்லையா? எஸ், இட் கேனாட் பி சேலஞ்ச்டு இன் கோர்ட் ஆன் தி கிரவுண்ட் தட் தே வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்துருச்சு, லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் படி எனக்கு வந்து நிலம் இல்லை, அதனால இது எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கல. இப்போ ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் சர்டன் லேண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து சம் எம்பவர்மெண்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. சில பேருக்கு சில லேண்டு, சில பேருக்கு நம்ம பில்டிங். அப்போ அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து கண்டிப்பா எம்பவர் பண்ண முடியாது. அதே மாதிரி சில ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷன் பண்ணும்போது நிறைய நிலங்களை வந்து அரசுடைமை ஆக்கியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நிலங்களை அரசுடைமை ஆக்கும்போது என்னுடைய நிலத்தை நீங்க வந்து அக்வயர் பண்றீங்களே அதுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து நீங்க 9th ஷெட்யூல்ல லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்ல கொண்டு வந்தாலும் இது வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு ஒரு மாநிலத்துக்கு மாநில மக்களின் மீது இது இன்னொரு வார்த்தை நம்ம அழகா சொல்லலாம், சோசியல் வெல்ஃபேர் நம்ம சொல்லலாம் இல்லையா? சோசியல் வெல்ஃபேர் சொல்லலாம். அட் தி சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சோசியல் அண்ட் ரெஃபார்ம் ஆக்டிவிட்டியில ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பிரின்சிபல் கொண்டு வந்தாலும் அது ஃபண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாதுங்கிற செக்ஷனை நம்ம தெளிவுபடுத்தணும். ஸோ கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 19 அண்ட் ஆர்டிகல் நம்பர் 31, ஆர்டிகல் நம்பர் 300A அண்ட் 9th ஷெட்யூலை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 39 இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் தட் கிளாஸஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31C ரொம்ப கிறிஸ்டலா நம்ம தெளிவு பண்ணோம். பை வே ஆஃப் 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1971 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் லா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பை வே ஆஃப் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எம்பவர் பண்ணும்போது அதை டஸ் நாட் அஃபெக்ட் வந்து ஃபண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற கிரவுண்டை வந்து எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் பை த்ரூ கோர்ட் மூலியமா அது எந்த ப்ரொசீடிங் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா so what is the reason for the most implement guarantee to that state government by way of the principle of the state policy? So it was clearly explained in part number 4 of the constitution under the article number 36 to 51. It's clearly explained. That means the directives are unenforceable rights. It's the most important that if the state fails to fulfill any obligation, one cannot go to the court. Sanctions behind the directive principles are political, are based on sound constitutional and moral applications. The point is most important. தெளிவா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம தெளிவுபடுத்துறோம். இது கண்டிப்பா வயலேட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நம்ம கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முடிவு பண்ணுவாங்க. அது ரிலேட்டடா நிறைய கேசஸ் வந்து லிஸ்டட் ஆகிட்டே இருக்குங்க. The first I want to explain about the cases that ரொம்ப பாப்புலரான ஒரு கேஸ் தான். ஸோ கேஸ் ஆஃப் நந்தா versus of Union of India cases தான். The Supreme Court observed that the fundamental rights and the TPSP are meant to supplement one another, or each are one supplement in one another தான்.
ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இது இது இத டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஒரு லாவை எனாக்ட் பண்ணும்போது அது ஒரு செர்டைன் டைப் ஆஃப் த கம்யூனல் ஆர் பீப்புள் ஆர் பர்சன் ஆர் ரிலிஜன்ஸ் எனி டைப் ஆஃப் த ஹியூமன்ஸ் அது வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் பண்றதுனால அது ஃபண்டமெண்டல் அவங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கேரண்டீட் அண்டர் த கான்ஸ்டியூஷன்ல வந்து அஃபெக்ட் பண்ணுது ஆர் வயலேட் பண்ணுங்கிற கிரவுண்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். பிகாஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி ஆர் மீன் டு சப்ளிமெண்ட் ஒன் another அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கேஸ் நோட் பண்ணிக்கலாம். நிறைய டிஎன்பிசி எக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. கேசவநந்தா பாரதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேசஸ். அதே போல பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஆஃப் தட் மீன் மெட்ராஸ் அண்ட் ஆல்சோ துரைராஜன் கேஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி கேனாட் ஓவர் ரைட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான். டிபிஎஸ்பியால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓவர் ரைட் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி ஆர் மீன் டு சப்ளிமெண்ட் ஒன் another அப்படிங்கிறது தான். எஸ், ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிரின்சிபல் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆர்டிகல் 36 அண்ட் 37, 38, 40, 41, 43 அண்ட் 43B அண்ட் 51, 52 அண்ட் நிறைய 51, 51B நிறைய சப்ளாஸ் போயிட்டே இருக்குங்க. ஸோ அப்போ இந்த டிவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் சோசியலிஸ்ட் ஒரு பிரின்சிபல் நம்ம சொல்லலாம். அட் தி சேம் டைம் சம் ஆஃப் தி ஆர்டிகிள பார்க்கும்போது இது காந்தியன் பிரின்சிபல் மாதிரி இருக்கு. இது சோசியலிஸ்ட வந்து மீன் பண்ணுது. சில ஆர்டிகல் தட் மீன் ஆர்டிகல் நம்பர் 36ல இருந்து 51 வரைக்கும் சம் செர்டைன் ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் அண்ட் ஆல்சோ லிபரல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றோம்னா இது ஒரு அடைமொழியோட வர்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the directive principle of state policy, so some socialist and Gandhian principle and intellectual principle and liberal principle நம்ம அழகா வர்ணிக்கலாம் இல்லையா? சரிங்க. The finding is that the directive principle of the state policy operated as instrument of instruction to the government, contain positive comments to the state in order to promote and establish a social and welfare state in India அப்படிங்கிறது தான் இல்லையா? எஸ், இப்போ நம்ம ஒரு கேஸை பொழுது டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ ஹைகோர்ட் போனாங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இதுல என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபைண்டிங் உங்களுக்கு ரொம்ப டிஸ்பிளே ஆகும் நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெஃபர் டு 9 judges bench and is now pending. 9 ஜட்ஜஸ்ல ஒரு அமர்வுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. இது பெண்டிங்ல இருக்கு. ஃபைண்டிங்ஸ் முடிவுல தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைய தேதி வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிஸ் வந்து மேக்சிமம் கேசஸ்ல வந்து வயலேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது சில கிரவுண்ட்ல வயலேட் பண்ணினா அந்த லாவை வந்து சப்சிக்வெண்டா சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. அது பண்ணணுமா வேண்டாமாங்கிற முடிவை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். பிகாஸ் தி ஆக்ட் ஹஸ் பீன் எம்பவர்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது தான். ஸோ ஐ ஹோப் தட் யூ கேன் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இந்த டிராஃப்டட் பிடிஎஃப் வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. லிங்கை வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணுவாங்க. யாராவது ஃப்ரீயா இருந்தால் மறுபடியும் இதை ஒன்ஸ் அகைன் கேட்டு பாருங்க. வெப்சைட்ல போய் இந்த டிராஃப்டட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணி படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மோர் தென் கன்வீனியன்ட்டா அது புரிய வரும்னு நினைக்கிறேன். எஸ், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாங்க. யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ்? சரிங்க. குட் நைட் டு எவ்ரிஒன். தேங்க்யூ ஸோ மச்.